ஒட்டுமொத்தமாக மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய வழக்காக அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற இது போன்ற ஒரு குற்றங்களில் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய, குறிப்பாக இந்திய நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் தீர்ப்பு துரிதமாக வழங்கப்பட இருப்பது மிகவும் வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கிறது. மிகப்பெரிய விவாதங்களையும் மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தோடு ஆளுமைகளோடு தொடர்புடைய வழக்காக இருந்தபோதும் இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்தவரை எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல், அரசியலுடைய அழுத்தங்கள் இல்லாமல் வழக்கு விசாரணை சென்றிருப்பதாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள். வழக்கினுடைய முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், தீர்ப்புகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கு எதிரான வழக்குகளிலும் துரிதமாக விசாரணை நடைபெற்று அதில் அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு நம்முடைய நிறுவனத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தி. மாணவர்களும் மாணவிகளும் பயிலக்கூடிய பள்ளிகள் எல்லாம் மாணவிகளுக்கு எதிரான ஏதாவது குற்றங்கள் நடக்கும்போது பள்ளிகளே பார்த்திங்கன்னா நிர்வாகம் அதை கண்டுகொள்ளாத ஒரு சூழல் இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்கின்ற நபர்கள் சமூகத்திலிருந்து எப்படி விலக்கி வைக்கப்படுகிறார்கள், அவர்கள் சிறை முதலான தண்டனைகள் கிடைக்கின்ற போது இந்த சமூகத்திலிருந்து அவர்களுடைய அந்த விலக்கி வைக்கக்கூடிய சூழல் எப்படி அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றுகிறது, இது குறித்தெல்லாம் பல்வேறு செய்திகளையும் பள்ளிகளையும் கல்லூரிகளிலும். வணக்கம். வாய்ஸ் ஆஃப் நேயர்களுக்கு உங்களுடைய வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன் அவர்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களுடன் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் அத்துமீறல் குறித்த வழக்கு. சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்து தீர்ப்பிற்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக நாளைக்கு தீர்ப்பு வழங்கப்படக்கூடும் என்ற செய்தி இருக்கிறது. அதாவது சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே அதிர வைக்கக்கூடிய அளவில் அரசியல் பின்புலத்தோடு கூடிய ஒரு பாலியல் அத்துமீறலாகவும் பாலியல் குற்றமாகவும் நடைபெற்ற அந்த குறிப்பாக ஞானசேகரன் என்ற அந்த நபர் மீதான குற்றச்சாட்டு வழக்கு மிக தீவிரமாக விசாரிக்கப்பட்டு அந்த நபர் தடுப்பு காவல் ஆணை, அதாவது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த வழக்கு விசாரணை முடிந்து ஏறத்தாழ ஒரு 4-5 மாதத்திற்குள்ளாகவே முழுமையான விசாரணை முடிந்து தற்பொழுது தீர்ப்பிற்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு குறித்தோ தீர்ப்பு குறித்தோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது நாம் அது குறித்து மிக விரிவாகவோ அல்லது விமர்சனமாகவோ செய்ய முடியாது. ஆனாலும் கூட இதுபோன்ற வழக்குகளை துரிதமாக விசாரித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பிற்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற இந்த விரைவான விசாரணை முறை வரவேற்கப்பட வேண்டியது. என்ன காரணம் என்றால், ஒட்டுமொத்தமாக மாணவர்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய வழக்காக, குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற இது போன்ற ஒரு குற்றங்களில் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய, குறிப்பாக இந்திய நாடே எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் தீர்ப்பு துரிதமாக வழங்கப்பட இருப்பது மிகவும் வரவேற்கப்படக்கூடியதாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது அது குறித்து மக்களிடையே மிகப்பெரிய விவாதமாகவும் விழிப்புணர்வும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்தாலும் கூட இது குறித்து அடுத்த கட்டமாக கல்வி நிறுவனங்களிலும் கல்லூரிகளிலும் குறிப்பாக பள்ளிகளிலும் மாணவர்களுக்கிடையே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்ளக்கூடிய செய்தியாகும். ஒரு வழக்கு நடக்கின்ற போது, ஒரு குற்றம் நடக்கின்ற போது அது குறித்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் மிக விரிவாக செய்திகள் வெளியிடுகின்ற அதே நேரத்தில் இது போன்ற குற்றங்களை, இது போன்ற குற்றச்சாட்டுகளை, இது போன்ற கல்வி நிறுவனங்கள் நடக்கூடிய தவறுகளை உடனடியாக அதை தவிர்க்கப்படக்கூடியவளை தடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையை ஆராய்ந்து அந்த கல்வி நிறுவனங்களுடைய அதிகாரிகள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த குற்றங்கள் மட்டுமல்ல, இது போன்ற குற்றங்களில் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் போது அந்த ஒரு நாள் பரபரப்பு செய்தியாக மட்டுமல்ல, அந்த சம்பவம் நடக்கின்ற போது வருகின்ற பரபரப்பு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே இது போன்ற வழக்குகளை மாணவர்களிடையே, குறிப்பாக சமூக விரோதிகளிடையே இந்த வழக்கின் குறித்தோ இந்த தண்டனை குறித்தோ இந்த வழக்கினுடைய போக்கு குறித்து மிக விரிவாகவும் செய்திகளை வெளியிட வேண்டியது பத்திரிகைகளுடைய அவசியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது போன்ற தவறுகளை, இது போன்ற குற்றங்களை எந்த ஒரு நபரும் செய்வதற்கு முன்வர மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய மகளாக, தாயாக, நம்முடைய குடும்பத்து பெண்ணாக நினைக்கக்கூடிய அந்த மனநிலை வரும். அந்த அடிப்படையில் பொதுவெளியிலே வரக்கூடிய பெண்களுக்கும், பணிபுரியக்கூடிய பெண்களுக்கும், கல்வி நிறுவனங்களிலே படிக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கருதிய ஒரு வழக்காக இந்த வழக்கை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழலில் மிகப்பெரிய விவாதங்களையும் மிகப்பெரிய அரசியல் பின்புலத்தோடு ஆளுமைகளோடு தொடர்புடைய வழக்காக இருந்தபோதும் இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்தவரை எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல், அரசியலுடைய அழுத்தங்கள் இல்லாமல் வழக்கு விசாரணை சென்றிருப்பதாகத்தான் அங்கே இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார்கள்.
அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது போன்ற குற்றச்சாட்டுகளை, இது போன்ற வழக்குகளை இதே போன்று, அதாவது இந்த குறிப்பிட்ட வழக்கு மட்டுமல்ல, அனைத்து வழக்குகளுமே உங்களுக்கு பாலியல் ரீதியாக போக்சோ என்று சொல்லக்கூடிய அந்த மகளிருக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை, தவறுகளை விசாரித்து உடனடியாக தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில் இந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எதிர்காலம் குறித்து, வழக்கு குறித்து, சட்டம் குறித்து ஒரு பயம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த தவறுகளில், இந்த குற்றங்களில் ஈடுபட்டால் நமக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் என்ற அந்த ஒரு பயமே அந்த தவறுகளிலிருந்து அவர்களை அந்த விலக்கி வைக்கக்கூடிய சூழல் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை மிக சிறப்பாக சென்று அரசு வழக்கறிஞர் அது குறித்து பல்வேறு இடங்கள் உங்களுக்கு பிணை முதலான குண்டர் தடுப்பு சட்டத்திற்கான விசாரணைகள்லாம் வரும்பொழுது மிகவும் ஆட்சேபனையை தெரிவித்து இந்த வழக்கை விசாரணையை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். நீதிமன்றமும் அதனை துரிதமாக விசாரித்திருக்கிறது. வழக்கினுடைய முடிவுகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், தீர்ப்புகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு மாணவிகளிடையே, ஒரு மாணவர்களிடையே, இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களுக்கும், அனைத்து தவறுகளுக்கும் எந்த ஒரு வழக்கும் இந்த நடக்கக்கூடிய இந்த சூழலை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இது அந்த மாணவிக்கு உரிய நீதியும் நியாயமும் கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறோம். அதை போலவே ஒவ்வொரு வழக்கிலும், அதாவது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்லாம் நடைபெறும் பொழுது மிக விரிவாக பேசக்கூடிய மகளிர் அமைப்புகளும் சரி, மற்ற சமூக அமைப்புகளும் அந்த வழக்கில் குறித்து போக்கினை மிகவும் உங்களுக்கு, அதாவது கவனமாக அதை பின்பற்ற வேண்டும். அந்த வழக்குகள் குறித்து தெரிந்து கொண்டு அதனை மென்மேலும் அதை அதற்கான அந்த சூழலை மக்களிடையே விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வழக்கு முடிந்தது பிறகு வழக்கினுடைய முடிவு, அதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கிடைத்த நீதி நியாயம் மட்டுமல்ல, அந்த தண்டிக்கப்பட்ட நபருடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் வீணாக, அந்த வாழ்க்கை முறை வீணாக போகிறது என்பதையும் இருக்கக்கூடிய சமூகத்தில் கொண்டு வரும்பொழுது அந்த மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்களிடையே பெண்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை மாற்ற முடியும் என்பதுதான் நம்முடைய கருத்து. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வழக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கு எதிரான வழக்குகளிலும் துரிதமாக விசாரணை நடைபெற்று அதில் அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு நம்முடைய நிறுவனத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்ளக்கூடிய செய்தி. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அதனை விழிப்புணர்வோடு அணுக வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அரசும் நீதிமன்றமும் எப்பொழுதும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுத்தர வேண்டும். அதே சூழலில் தவறான யார் மீதும் ஒரு தவறு செய்யாத நபர்கள் மீது பொய்யான வழக்கை பதிந்து காவல்துறை அதற்குரிய அந்த குற்றத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, வழக்குகள் என்பது நீதிமன்றத்திலே சீர்திருத்தும் கூடிய வழக்குகளாக அந்த நபர்களிடையே தவறுகளை உணர்ந்து, குற்றங்களை உணர்ந்து மீண்டும் அந்த குற்றங்களில் ஈடுபட வகையில் அது சீர்திருத்தும் ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் என்பதையும் மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் குற்றங்கள் என்பதை தெரிந்து செய்வதில்லை என்பதை விளக்கும் வண்ணமாக அவனுடைய குடும்பச் சூழலும் அவன் வளரும் சூழலும் தான் தீர்மானிக்கிறது என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அனைவருமே இன்றைக்கு பொதுமக்களும் சரி, ஒட்டுமொத்த சக மனிதனாக இருக்கக்கூடிய அனைவருமே நம்முடைய சமூகத்தில் தவறுகளில் இருந்தும் குற்றங்களில் இருந்தும் தங்களை புரிந்து கொண்டு அதற்குரிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை வழங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதையும் கூறி, இதுபோன்ற குற்றங்களில் யாரும் ஈடுபடாத வண்ணம் மகளிருக்கும் பெண்கள், அதாவது குழந்தைகளுக்கும் உரிய மரியாதை மதிப்பை கொடுக்கக்கூடிய வண்ணம் சக மனிதனாக நம்முடைய குடும்பத்து பெண்ணாக அனைத்து ஆண்களும் நினைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக பெண்களுக்கு, மகளிருக்கு, அதாவது குழந்தைகளுக்கு இடையில் அந்த வளர் இளம் பருவத்தில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இது குறித்தெல்லாம் உங்களுக்கு அதற்கு உரிய வகுப்புகளும், அதாவது இப்போது உங்களுக்கு தெரியும், மாணவர்களுக்கு பள்ளிகளும் கல்லூரிகளும் ஆரம்பிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இது போன்ற சூழலில் அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துவது? பொதுவாகவே மாணவர்களும் மாணவிகளும் பயிலக்கூடிய பள்ளிகளெல்லாம் மாணவிகளுக்கு எதிரான ஏதாவது குற்றங்கள் நடக்கும்போது பள்ளிகளே பார்த்திங்கன்னா நிர்வாகம் அதை கண்டுகொள்ளாத ஒரு சூழல் இருக்கிறது. இது போன்ற சூழல்களில் மாணவர்களிடையே ஒரு உறுதிமொழி பத்திரம், அதாவது பெற்றோர்களும் மாணவர்களும் இது போன்ற தவறுகளில் ஈடுபட மாட்டோம், பெண்களுக்கு எதிராக நாங்கள் எந்த தவறும் ஈடுபட மாட்டோம், இன்னும் சொல்லப்போனால் சமூக விரோத செயலில் ஈடுபட மாட்டோம், போதை உள்ளிட்ட எந்த விதமான தவறுகளில் ஈடுபட மாட்டோம் என்பதை மாணவர்களிடம், குழந்தைகள், அதாவது அவங்க பெற்றோர்களிடமும் உரிய உறுதிமொழி பத்திரம் வாங்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் பள்ளிகள் கல்லூரியில் இருந்த நன்னறி வகுப்புகள் இப்பொழுது கிடையாது. அந்த நல்ல உங்களுக்கு மாணவர்களிடையே ஒரு எந்த விதமான இந்த சமூக பொறுப்புணர்வு கூடிய அந்த பாடங்கள் எடுக்கக்கூடிய அந்த பாடங்கள் இப்பொழுது இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்களிடையே
இன்றைக்கு வந்து எந்த தவறுகளையும் செய்யக்கூடிய மனோபாவத்தை ஊட்டி இருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற அந்த உறுதிமொழி, அதாவது உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டங்கள், அதாவது மாணவர்களுடைய ஒரு கவுன்சிலிங், இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையினர் மூலமாக இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுகின்ற நபர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது, அவர்களுடைய எதிர்காலம் எப்படி சிறந்து போகிறது, அவருடைய குடும்ப சூழல் எப்படி மாறுகிறது, இது போன்றவற்றையெல்லாம் ஒரு காவல்துறையினரும் மற்ற சமூக அமைப்புகளின் வாயிலாக ஒரு காணொலி காட்சிகளாக காட்டலாம். மாணவர்களிடையே எதிர்காலம் குறித்த ஒரு புரிதலை உருவாக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்கின்ற நபர்கள் சமூகத்திலிருந்து எப்படி வந்து விலக்கி வைக்கப்படுகிறார்கள், அவர்கள் சிறை முதலான தண்டனைகள் கிடைக்கின்ற போது இந்த சமூகத்திலிருந்து அவர்களுடைய அந்த விலக்கி வைக்கக்கூடிய சூழல் எப்படி அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றுகிறது, இது குறித்தெல்லாம் பல்வேறு செய்திகளையும் பள்ளிகளையும் கல்லூரிகளிலும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக சமூக அமைப்புகள் உங்களுக்கு தெரியும், அதாவது அரசு சாராத சமூக அமைப்புகள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கின்ற வேண்டும். இன்னும் சொல்ல அந்த மாதிரியான அமைப்புகள் நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது காவல்துறையும் அரசும் அவர்களோடு ஒத்து இணைந்து அதனுடைய பணிகளை செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் சமூக நல அமைப்புகள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இது குறித்து செமினார் வகுப்புகளை நடத்துவதற்கான அரசு தனியாக ஒரு கமிட்டியை கூட நீங்கள் ஒரு குழுவை அமைக்கலாம். அந்த குழுவின் மூலமாக சமூக நலத்துறையின் கீழும் காவல்துறையின் கீழும் மற்ற உங்களுக்கு மாணவர்களுக்கு பணியாற்றக்கூடிய அனைத்து துறைகளின் கீழும் இதற்கரிய வகுப்புகளை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ஒரு 3 மாதத்திற்கு ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை விடுமுறை காலங்களில் நடத்துவதற்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் அரசு கவனித்து, அதாவது ஒரு குற்றங்கள் நடந்த பிறகு அது குறித்து பல்வேறு செய்திகளை வெளியிடுவோம், அது குறித்து பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துவதையும் விட அது நடப்பதற்கு முன்பாக அந்த மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வண்ணம், அதை உறுதி செய்கின்ற வண்ணம் இது போன்ற செயல்பாடுகளை அரசு கவனிக்க வேண்டும், அது சார்ந்த துறைகளும் கவனிக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த குற்றங்கள் குறித்த அடிப்படை சட்டங்களை, அதாவது ஒரு தவறு அந்த ஃபோக்சோ சட்டம் குறித்து இன்னும் மற்ற அடிப்படை சட்டங்கள் குறித்து எந்த தவறுகளை செய்தால் என்ன தண்டனை உண்டு என்பதை மாணவர்களிடையே கொடுக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வகுப்புகளை நடத்தலாம். ஏற்கனவே நாம் சொல்லது கூட ஒரு அடிப்படை சட்டத்தை ஒரு பாடமாக வைக்கின்ற சூழல் இருந்தாலும் கூட அது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதால் குறிப்பிட்ட சட்டங்களை, அதாவது மாணவர்களிடையே நமக்கு என்னென்ன ஒரு சிறப்பு அந்த சிறார் நீதி குழுமம் குறித்தோ, நுகர்வோர் சட்டங்கள், மனித உரிமைகள் அமைப்பு சட்டங்கள், ஏதோ அடிப்படை சட்டங்கள், அதுபோன்ற எந்த குற்றங்களை செய்தால் என்ன தண்டனை, பாலியல் ரீதியான குற்றங்களை செய்கின்ற போது ஃபோக்சோ வழக்குகள் அது குறித்து பதிவு செய்யப்படும் என்பதையும் சொல்லலாம். பெண் வன்கொடுமைகளுக்கு எதிரான அந்த வழக்குகளுடைய நிலை, இன்னும் சொல்லப்போனால் அந்த குற்றங்களை தடுக்கின்ற சூழல் என்ன, இது போன்றெல்லாம் உங்களுக்கு விரிவாகவும் மாணவர்களிடையே பேச வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அனைவருமே இன்றைக்கு குழந்தைகளையும் பெண்களையும் அதாவது அவர்களை பாதுகாக்க வேண்டிய சூழலை முன்கூட்டியே தீர்மானித்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதிலே உங்களுக்கு விழிப்புணர்வு அமைப்புகள் மட்டுமல்ல, இதை நிகழ்ச்சிகளை பத்திரிகைகளும் ஊடகங்களும் கூட வெளியிடலாம். இன்னும் சொல்லப்போனால் யூடியூப் முதலான பல்வேறு செய்திகளை மாணவர்களிடையே தவறான தகவல்களை பரப்புவதை விட அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு செய்திகளை, குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பாக எப்படி இருப்பது, இன்னும் சொல்லப்போனால் பள்ளி கல்லூரிகளில் அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து எதையெல்லாம் உறுதி செய்வது, இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் இது போன்ற ஒரு சமூக உணர்வோடு செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா மூலம் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் மாணவ மாணவிகளிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் வண்ணம் ஒரு குற்றங்களை ஏற்படுத்தியதுக்கு பிறகு அவர்களிடையே எதிர்காலம் குறித்து ஒரு பயத்தையோ சமூகம் குறித்து ஒரு பயத்தையோ ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு, இந்த சமூகம் என்பது இந்த ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கானது, அனைவரும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு அதற்கு சட்டம் உதவி செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது.